முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சார் பேசினார். வடிவேல் படத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். நான் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான். ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க. அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய. ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி, நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டுன்னு 2 நாளாக உங்கள் நம்பரை கேட்டு நான் பேசி மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் டைட்டில் என்ன வச்சுருங்கன்றப்ப அப்போ ராமாயணத்தில் வந்து அந்த சீதையை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போகும்ல அந்த கேரக்டர், அது பேர் தான் மாரிசன்னார். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ராமாயணம்லாம் படிக்கலாமா அவர் சொன்னார். இதில் ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சைமர்ஸ் பேஷண்ட்டாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதாவது மறந்து போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா? நல்ல வார்த்தை அது. இது எப்படின்னா எல்லாருக்குமே இந்த வியாதி இருக்குது, எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குது. இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது. ரொம்ப பேரும் இது ரைட்டு வந்து என்கிட்ட சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னாருங்க. இப்போ பொதுவாக பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம இல்லை நம்ம அம்மாவாக இருக்கணும், ஒய்ஃபாக இருக்கணும், யாராக இருந்தால் கார் போய்கிட்டு இருக்கணும் 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஐயோ வீட்டை அதை மறந்து வந்துச்சு, ஐயோ வண்டியை தப்பிங்க, இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வளையலை வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் டிரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கத்துற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம், அவன் ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டான். ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா? எங்க 70 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இப்படிலாம் நடக்கும், நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில், எல்லார் வீட்லேயும் அது பெரிய ஒரு முக்கியம். அந்த மறக்கிறது ரொம்ப. இப்போ பாருங்க, நான் இப்போ காரில் வந்துருந்தேன், துண்டை மறந்துட்டேன். இந்த துண்டை வீட்டில் வச்சுட்டு வந்தா கையில் துண்டு இல்லாமல் இருக்க முடியாரா, ஐயோ அந்த தவளை காணாமடான்னு சொல்லிட்டு வந்தேன். வெளியே வந்து பார்க்குறேன் டவுசர் பையில் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அந்த ஆட்டை தோலில் போட்டு தருவாங்கல்ல, அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில் மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு. அப்போ அந்த மறதிங்கிறத எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகே, நிஜ வாழ்க்கையில் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஒரு பர்சனல் குவெஸ்டன். மறந்து போகிறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்லை அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும், அதனால நிறைய நெகட்டிவும் இருக்கு. பட் நீங்க எப்படி சார் இதை பார்க்க? ஆமாம், அது மறதிங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை. மறதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். டைரக்டர் என்கிட்ட சொன்னார், முதல்ல நேரத்தை மறக்கிறது, அப்புறம் இடத்த மறக்கிறது, அப்புறம் தன்னை மறக்கிறது. தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில். அதுக்கப்புறம் கதையான எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது. அதைத்தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன். இன்னும் பார்க்க நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே சேர்ந்து வந்து போய் பார்த்துருவோம். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசையே இருக்கு, எப்படி கதை போகும், இவங்க 2 பேரும் காம்பினேஷன். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள என்ன காம்பினேஷன்ல வந்து டிராவல் பண்ணி, ஏன்னா அவர் திருட அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு ட்ரெயிலே, நீங்க ஒரு பேஷண்ட். பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன, எப்படி போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா தான் இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு, சூப்பரா இருந்ததுன்னு. முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் கதை மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியா சார்? நீங்கள் அப்படி பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களா? இப்போ ஆமாம், படம் பாருங்க, படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பேட்டி இருக்குல்ல, வெற்றி விழாவில் இருக்குல்ல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார். இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார். வடிவேல் படத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான். ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன ராமாவடியில் 98வது படம் அது. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான். ஆமாம், நல்லா பண்ணியிருக்கேன், பகுத்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னேன், தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான். ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க. அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய. ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்னை பற்றி, நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டுன்னு 2 நாளாக உங்கள் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன். அதனால ஒன்றே பிடிக்க முடியல, நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு.
அப்போ நான் அந்த பிரபுதேவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன். பவர் நானும் பண்ணுறோம் ஒரு படம். அப்படிங்களா? ஆமாம் ஆமாண்ணே, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியில அது ஒரு வாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு. அந்த